ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுப்போம். அதுக்கப்புறமா பல்லாரி, மிளகாய் கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிண்டி விட்டுப்போம். கொத்தமல்லி, கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கு. கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் எடுத்து போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். இந்த கப்புக்கு 2 கப் அரிசி, அதுவும் சாப்பாட்டு அரிசி எடுத்து 3/4 மணிக்கூர் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கு. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொதிச்ச மாதிரிக்கு நம்ம அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். கிண்டி விட்டுப்போம். கொதிக்குது. கொதிக்கும்போது நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். மூணு விசில் வந்த மாதிரிக்கு ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பொரிச்சிட்ருக்கோம். 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான கொண்டக்கடலை பிரியாணி, பொட்டேட்டோ, தயிர் பச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி